அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பழமை நேசன். பழமையை தேடுவதும் அதனை ஆய்வு செய்வதும் எடுத்துரைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். அந்த வரிசையில் நாம் இன்று காண இருப்பது சுமார் 10,000 ஆண்டுகள் முதல் 4,000 ஆண்டுகள் வரை நமது தமிழகத்தில் வாழ்ந்த புதிய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள். அது வேட்டைக்கு பயன்படுத்தியுள்ளார்கள். அதனை இப்போது பார்க்க இருக்கிறோம். புதிய கற்கால இடத்தில் செய்யப்படும் அகழாய்வுகளில் இவைகள் நிறைய கிடைத்துள்ளன தமிழகம் முழுவதும். இது பாலாற்றங்கரை ஓரமும் கிடைத்துள்ளது. இது சுமார் 18 ஆண்டுகளாக நான் பாலாற்றில் கள ஆய்வுகள் செய்து அதில் கண்டெடுத்த இந்த கல் பந்துகள். இட்ஸ் கால்ட் இன் இங்கிலீஷ் ஸ்லிங் பால். இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஹண்டிங் பர்பஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கல் குண்டுகள் இதை உக்காந்து தேய்ப்பாங்க. தேய்த்து செய்வார்கள். அதாவது பறக்கிற பறவையை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எதிரிகளை தாக்குறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இது கிட்டத்தட்ட 400 மீட்டர் வரைக்கும் இதை அடிக்கலாம். சாதாரண மனிதனால் இது மாதிரி அடிக்க முடியாது. ஆனால் இதை கவட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அந்த மாதிரி சுழட்டி அடிப்பாங்க. பாகுபலி படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சீனில் வரும். நான் உங்களுக்கு வீடியோவை கடைசியாக இன்க்ளோஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு எப்படி பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். 400 மீட்டர் வரைக்கும் இது தூரம் போகும். இலக்கை துல்லியமாக அடிக்க பயன்படுத்தலாம். நீங்கள் கேட்கலாம், ஒரு பறவையை வேட்டையாடுறதுக்கு ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உட்காந்து தேய்க்கணும், சாதாரண ஒரு கல் எடுத்து அடிக்கலாமே அப்படின்ட்டு. அதே மாதிரி இது ஆறுகளில் கிடச்சிருக்கு. இது ஆறுகளில் உருண்டு இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். இது எப்படி நீங்கள் இத்தனை ஆண்டுகள் பழசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது தானாகலாம் உருண்டு இந்த ஷேப்பில் வராது. இது தேய்ப்பாங்க. இது வரலாற்றையும் தொல்லியலையும் ஆழமாக படிக்கிறவங்க இதை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இது ஹேண்ட்மேடு, இட்ஸ் நாட் ஃபார் நேச்சுரல், இட்ஸ் ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வேட்டைக்காக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இதை நீங்கள் சாதாரண கல் எடுத்து அடிச்சிங்கன்னா இலக்கை அடைய முடியாது. ஒரு பறவை பறக்குது அப்படின்னா ஒரு சாதாரண கல் எடுத்து அடிச்சிங்கன்னா இலக்கை அடைய முடியாது. அதுவே நீங்கள் இது மாதிரி உருண்டை ஷேப்பு நீங்கள் செய்து அடிச்சிங்கன்னா அது காற்றுல அழகாக ட்ராவல் ஆகும், இலக்கை அடைய முடியும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, இதுமாதிரி தேய்ப்பாங்க. காற்றில் சமச்சீராக இருக்கிற இந்த மாதிரி பந்து காற்றினுடைய விசைக்கு ஏற்றாற் போல் அது பயணம் பண்ணும். சாதாரண கல் அப்படி இல்லை. அது இலக்கில் சரியாக போய் அடையாது. அதனால தான் இதை தேய்ப்பாங்க. அது துப்பாக்கி குண்டுகள்லாம், ஆரம்ப கால துப்பாக்கி குண்டுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறமா துப்பாக்கி குண்டுகள் அது வேறு மாதிரி மாறிடுச்சு. நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த துப்பாக்கி குண்டுகள். ஆரம்பத்தில் இருந்த துப்பாக்கிகளில் குண்டுகள் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் துப்பாக்கி குண்டுகள் இல்லை. நரிக்குறவர்கள் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களோட துப்பாக்கிகளில் இந்த மாதிரி குண்டுகள் குட்டி குட்டியாக போடுவாங்க. சின்ன லெவலில் மாறிடுச்சு. ஆனால் துப்பாக்கி குண்டுகள் நாளாக வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ துப்பாக்கி குண்டுக்கு ஒரு முன்னுதாரணம் இவங்க பயன்படுத்தின இந்த ஸ்லிங் பால். துப்பாக்கி குண்டு இப்போ இருக்கிற துப்பாக்கி குண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண துப்பாக்கி குண்டு. அப்படின்னு ப்ரெசென்ட்டில் வேறு மாதிரி மாறிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, கல் இருக்கு இல்லையா, அது பாருங்கள். இதுவும் அந்த புதிய கற்கால கருவி தான் அவன் பயன்படுத்தினது. இந்த கல் அவனுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவனுக்கு இரும்பு தெரியாது இல்லையா, ஸோ அப்போது இது உயிரை காப்பாற்றிருக்கு. ப்ளஸ் அவனுக்கு உணவு கொடுத்துருக்கு. பறவை போன்ற விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு இது பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்போது உயிரை காப்பாற்றிருக்கு, உணவு கொடுத்துருக்கு. அப்போது இதுதான் தெய்வம். உங்களுக்கு புரியலையா? இதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த தெய்வத்தை கல்லுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கல்லை தான் தெய்வம் வழிபட்டுருக்கோம் இல்லையா. ஸோ சிம்பாலிக்காக இது தான் சொல்லுது. ஆரம்ப கால தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு தான். ஸோ அந்த தெய்வத்தை கல்லுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இந்த கல் கொடுத்தது இல்லையா, அவங்களுக்கு உணவையும் கொடுத்தது, பாதுகாப்பு அளிச்சதுனால அது தெய்வமாக வழிபாட ஆரம்பித்தாங்க. ஸோ கல்லுக்குள்ளே தெய்வம் வந்தாச்சு. சிம்பிள். இலக்கு அடைஞ்சி அது தாக்கம். இதுக்கு முறையான பயிற்சி எடுக்கணும். அந்த கல் பந்துகளை செய்த இடம் இந்த பாலாறில் தான் இருக்குது. 2 இடத்துல நான் கண்டுபிடிச்சி அதை ஆவணப்படுத்தியிருக்கிறேன்.
அந்த அந்த பந்துகளை தேய்த்து செய்த இடம். ஸோ அந்த கார்னரில் இருக்குது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் அந்த சைடில் ஒன்று இருக்குது. அதாவது ஈசூர் அப்படின்ற இடத்துலையும் ஆனூர் அப்படின்ற இடத்துலையும் இருக்குது. டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தான் இந்த பந்துகளை தேய்ச்ச இடம் இருக்குது. ஸோ பந்துகள் கிடச்சிது இந்த மாதிரி ஆறுகளில். ஸோ இந்த மாதிரி மணல் மேட்டான பகுதிகளில் கிடைக்காது, மேடுகள் பகுதிகளில் இருக்காது. ஸோ பள்ளத்தில் தான் அது இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளாக சேகரித்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளட்ஸ் வரும்போது நம்மளுக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி பள்ளத்துங்களில் அது டெபாசிட் ஆகிருக்கும். அந்த பால் அது நேச்சர் கிடையாது, அது ஆர்டிஃபிஷியல், அதாவது மனிதன் செய்தது. இதுதான் ஸ்லிங் பால், வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்துகிறது. இது எப்படி பயன்படுத்துவாங்கன்னு இப்போ நான் சொல்கிறேன். இது என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி லெதரில் இது வைப்பாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். இதனுடைய எட்ஜு பார்த்திங்கன்னா இது கையில் மாட்டுற மாதிரி இருக்கும். இது கையில் மாட்டுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு ஸ்கிப் ஆகாது. இது வந்து பிடிக்கிற இடம் இப்படி இருக்கும். ஸோ இப்படி வச்சுருக்காங்க. இப்படி வச்சுட்டு பயன்படுத்துவாங்க. கையில் வச்சுக்கிங்களா? தானே அது இது கவுண்டு கவுண்டா குரங்கு முடியுங்க. சரி சரி சரி, அதை வந்து செஞ்சு காட்டுறீங்களா? நான் எந்த பக்கம் இருக்கணும், அந்த பக்கம் வந்துடணுமா? என் மேலே பட்டுறாதா? ஆஹா, சுற்றி காட்டுங்க. அது சுத்தின என்ன பண்ணுறது, மேலே விட்டுருக்கணும். என்ன அந்த பக்கம் வந்துட்டா பின்னாடி இப்படி கவுண்டு கல் வச்சு அடிச்சா தூரமாக ஓடும். அதுக்குதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நல்ல விஷயங்களை நாளும் சிந்திப்போம், பிறகு சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பிறகு சந்திப்போம். நன்றி.